வெல்கம் டு டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ். லாஸ்ட் கிளாஸில் பிரிட்டிஷ்க்கு எதிரான ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருந்து என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் முக்கியமாக பாளையக்காரர்களோட புரட்சியை பற்றி பார்த்துருந்தோம். முதல்ல யாரில் ஆரம்பித்து பூலித்தேவரில் ஆரம்பித்து கட்டபொம்மன் அப்புறம் வேலு நாச்சியார் இவங்க எல்லாரோட ரெசிஸ்டன்ஸையும் பார்த்தோம். அண்ட் ஒரு கட்டத்தில் இந்த முக்கியமான பாளையக்காரர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க, இறந்துடுறாங்க. அண்ட் பிரிட்டிஷ் இவங்களை என்ன செஞ்சிடறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ போராட்டம் யார் கைக்கு போகுது அப்படின்னா, இந்த பாளையக்காரர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லைடா அவங்களோட மினிஸ்டர்ஸ், இல்லைனா படை தளபதிகள், இந்த மாதிரி பர்சன்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இப்போ போராட்டம் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கட்டபொம்மன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவர் தூக்கிலிடப்படுவார். தென் இவரோட தம்பியான ஊமைத்துறை கிட்டக்க பாஞ்சாலங்குறிச்சியோட பொறுப்பு போகும். இங்கே வேலு நாச்சியாரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் கிட்ட இந்த பொறுப்பு போகும். சரியா? ஸோ இப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, பிரிட்டிஷ்க்கு எதிரான எதிர்ப்புகளை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சவுத் இந்தியன் ரெபெலியன். சரியா? இங்கே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இயர். தமிழ்நாடு வரலாறு பொறுத்த மட்டும் சரி, இந்திய வரலாறை பொறுத்த மட்டும் சரி. The victory over Tippu and Kattabomman had released British forces from several fronts to target the fighting forces in Ramanathapuram and Sivagangai. இப்போ திப்பு சுல்தான் கூட நடந்துட்டு இருந்த போர் 1799 முடிஞ்சிருச்சு. சரியா? லாஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் இந்த இயரில் தான் நடந்திருக்கும். மைசூரோட போகிற ஹெட்டாக இருந்த திப்பு சுல்தான் இறந்துருவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவங்க பிரிட்டிஷ்க்கும் மைசூருக்கும் நடந்துட்டு இருந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் இல்லையா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸும் இப்போ எங்கே டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அண்ட் சிவகங்கை. ஏன்னா இங்கே தான் இப்போ பிரச்சனை நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெபலியனை ஒடுக்கணும். அண்ட் கட்டபொம்மனையும் தூக்கிலிட்டாச்சு. எந்த இயர்? 1798. சரியா? இப்போது இவரோட ஒரு வேலையும் முடிஞ்சிருச்சு. அண்ட் பூலித்தேவரும் என்ன செஞ்சாச்சு, போயிட்டாரு. ஸோ இப்படி இருக்கும்போது மெயினான பிரச்சனை இந்த ராமநாதபுரம் அண்ட் சிவகங்கை இந்த 2 ஏரியாவை சுற்றி தான் இருக்குது. அண்ட் மற்ற இடங்களில் பிரிட்டிஷ் சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க வின் பண்ணிட்டாங்க. அண்ட் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கவும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸும் ராமநாதபுரம் அண்ட் சிவகங்கைக்கு என்ன செய்கிறாங்க, படையெடுக்கிறாங்க. தொண்டைமான் ஆஃப் புதுக்கோட்டை நம்ம பார்த்துருப்போம். ராமநாதபுரம் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஹெட்டாக யார் இருப்பார், ஒரு சேதுபதி அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். புதுக்கோட்டை பொறுத்த மட்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டைமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் அப்படிங்கிறது எந்த ஊரோட ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஜாயின்ட் தி சைட் ஆஃப் தி கம்பெனி. சரியா? அப்போ தொண்டைமான் இப்போ யாரோட சைடில் இருக்காங்க, கம்பெனியோட சைடில் இருக்காரு. சரியா? The company had also succeeded in winning the support of the descendant of the former ruler of சிவகங்கை named பத்மத்தூர் ஒய்யத்தேவர். இப்போது இவருக்கு இன்னொரு சப்போர்ட்டும் கிடைக்கிது. யாரோட சப்போர்ட் அப்படின்னா சிவகங்கையோட ஃபார்மர் ரூலரான முன்னாள் ஆட்சியாளரான பத்மத்தூர் ஒய்யத்தேவர். இவர் என்ன பண்ணுறாங்க, சிவகங்கையோட ஆட்சியாளராக நியமிக்கிறாங்க. ஏன்னா வேலு நாச்சியார் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆட்சியாளர் வேணும். அதனால் இந்த உய்யத்தேவர் என்ன பண்ணுறாங்கன்னா சிவகங்கையோட ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்கிறாங்க. ஏன்னா இவர் கம்பெனியோட சைடில் இருக்கிறார் இல்லையா. ஸோ கம்பெனி அவங்களுக்கு சாதகமான ஒரு ரூலரை இந்த பகுதியில் பணியமர்த்துறாங்க. உய்யத்தேவர் வாஸ் ரெகக்னைஸ் த கம்பெனி ஆஸ் த லெஜிட்டிமேட் ரூலர் ஆஃப் சிவகங்கை. திஸ் divisive strategy split the royalist group, eventually demoralizing the fighting forces against the British. ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டுக்காரங்களை நமக்கு எதிராக திருப்பும் போது ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொஞ்சம் உடையுது. ஏன்னா நமக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, பிரிவினையை நமக்குள்ளே கிளப்பி விட்டுட்டு பிரிட்டிஷ் என்ன செய்கிறாங்க, நம்ம சண்டை போடட்டும், நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. In May 1801, a strong detachment under the command of P.A. Agnew commenced its operation. இப்போ யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னியூ அப்படிங்கிற ஒரு பர்சன், அவரோட தலைமையில் ஒரு படை சிவகங்கை நோக்கி வந்துட்டுருக்கு. மார்ச்சிங் த்ரூ மானாமதுரை அண்ட் பார்த்திபனூர், the company forces occupied the rebel strongholds of பரமக்குடி. In the clashes that followed, both sides suffered heavy losses. மானாமதுரை அண்ட் பார்த்திபனூர் ரூட் வழியாக என்ன செய்கிறாங்க, வந்துட்டுருக்காங்க. பரமக்குடியில் என்ன செய்து ஒரு எதிர்ப்புகள் கிளம்பிட்டு இருக்கு இவங்களுக்கு எதிராக. ஸோ இந்த கிளாஷில் பிரிட்டிஷ்க்கும் இந்த பீப்புளுக்கும் நல்ல சண்டை நடக்குது. இந்த சண்டையில் 2 சைடுக்குமே நல்ல அடி.
But the fighters' stubborn resistance and the Marudu brothers' heroic battles made the task of the British formidable. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல மருது சகோதரர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த புரட்சியாளர்கள் என்ன செய்யலை, பின்வாங்கலை. ஒரு ஸ்டப்பர்ன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக. இன் தி எண்ட் ஆஃப் தி சுப்பீரியர் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அண்ட் தி ஏபிள் கமாண்டர்ஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் ஆர்மி ஒன் தி டே. சரியா? பட் இந்த டைமில் பிரிட்டிஷோட ஆர்மி தான் ஜெயிக்கிறாங்க. நம்மளோட ஃபோர்ஸ்னால் தாக்கு பிடிக்க முடியல, ஏன்னா அவங்கக்கிட்ட வெப்பன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். Following Oomaithurai's arrest, Marudu brothers were captured from the Singampunari hills and Sevathaiya from Battalagundu and Doraiswamy the son of Vellai Marudu from a village near Madurai. ஸோ இதில் பிரிட்டிஷ் ஜெயிக்கவும் யாரெல்லாம் இந்த கிளாஷில் ஈடுபட்டிருக்காங்களோ எல்லாரையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? கட்டபொம்மனோட சகோதரரான ஊமைத்துறையும் பிடிச்சிட்டாங்க. அண்ட் செவத்தையா அண்ட் துரைசாமி, இவர் யார் அப்படின்னா வெள்ளை மருதுவோட பையன். இப்படி எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. சின்ன மருது and his brother வெள்ளை மருது were executed at the fort திருப்பத்தூர் on 24th October 1801. ஸோ வெள்ளை மருது சின்ன மருது சகோதரர்கள் 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க, 2 பேரையும் தூக்கிலிட்டுட்டாங்க. ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்னா பாளையக்காரர்களோட புரட்சி மொத்தமாகவே முடிவுக்கு வந்துடும். சரியா? மருது சகோதரர்களோட சரி, ஏன்னா சிவகங்கை வேலுநாச்சியாரோட போராட்டத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் மருது சகோதரர்கள். அவங்க எப்படியாவது சிவகங்கையை வந்து மறுபடியும் மீட்டணும்னு நினைப்பாங்க. பட் என்ன ஆயிரும் அப்படின்னா அது தோல்வியில் தான் முடிஞ்சிடும். ஸோ மருது சகோதரர்களோட எண்டோட சவுத் தமிழ்நாட்டில் எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் நடந்துட்டு இருந்துச்சு. திருநெல்வேலி, பாஞ்சாலங்குறிச்சி, சிவகங்கை, ஸோ இந்த ஏரியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய கிளர்ச்சிகள் வந்து குறைஞ்சிரும், அப்படி ஸ்டாப் ஆயிரும். தென் இப்போ என்ன ஆகும்னா போராட்டம் வந்து வட தமிழ்நாடை நோக்கி மூவ் ஆகும். ஊமைத்துறை and செவத்தையா with several of their followers were taken to Panchalamkurichi and beheaded on 16th November 1801. 73 rebels were banished to Penang in Malaya in April 1802. ஸோ மொத்தமாக என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் செக் வச்சுட்டாங்க. இங்கே எந்த தலைவரை எந்த கோட்டையில் வச்சு தூக்கிலிட்டாங்க இல்லைனா எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே மருது சகோதரர்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் ஃபோர்ட்டில். ஓகேயா? ஊமைத்துறை and செவத்தையா எங்கே வச்சு? பாஞ்சாலங்குறிச்சியில் வச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் பின்னாடி இன்னும் 2-3 தலைவர்கள் வருவாங்க. அவங்க எங்கே எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிறத மேட்ச்சில் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக கூட கேட்கலாம். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் தெளிவாக படிக்கணும். ஊமைத்துறை அண்ட் செவத்தையா பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டில் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. மருது சகோதரர்களை திருப்பத்தூர் ஃபோர்ட்டில் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ போராட்டம் வந்து வட தமிழ்நாடை நோக்கி போகும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை. நம்ம வந்து இவங்களை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். கொங்கு கண்ட்ரி கம்ப்ரைசிங் சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டிக்கல் ஃபார்ம்டு பார்ட் ஆஃப் தி நாயக் கிங்டம் ஆஃப் மதுரை பட் had been annexed by the உடையார்ஸ் ஆஃப் மைசூர். இது மதுரை நாயக்கர்களுக்கு கீழே இருந்துட்டு இருந்த ஒரு பகுதி தான். சரியா? மதுரையை சென்டராக வச்சுட்டு நார்த்தில் பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், திண்டிக்கல், கரூர் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ஸ். சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி, சிவகங்கை, ராமநாதபுரம் இப்படி இருந்துச்சு. பட் நாயக்கர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதிகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அங்கே இன்சார்ஜாக இருந்த பர்சன்ஸை என்ன செஞ்சுட்டாங்க, இண்டிபெண்ட்டாக டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த நார்தன் பார்ட்டை யார் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் உடையார்கள் வந்து பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து மைசூரில் யாரோட ஆட்சி இருக்குது? உடையார்களோட ஆட்சி தான், திப்பு சுல்தானோட மறைவுக்கு அப்புறம். ஆஃப்டர் தி ஃபால் ஆஃப் தி உடையாஸ், தீஸ் டெரிட்டரிஸ் டுகெதர் வித் மைசூர் வேர் கண்ட்ரோல்டு பை தி மைசூர் சுல்தான்ஸ். உடையார்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் இது அகெயின் மைசூர் சுல்தான்கள் கிட்ட போகுது. As a result of the 3rd and 4th Mysore wars, the entire Kongu region passed into the hands of the English. இப்போ மைசூர் போரில் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, திப்பு சுல்தான் வந்து தோல்வி விட்டுட்டாரு. அண்ட் இந்த இடத்துக்கு யாரை வந்து அவங்க ரீஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே உடையார்களை தான். சரியா? உடையார்கள் தான் மைசூரோட ஆட்சியாளர்கள், முன்னாள் ஆட்சியாளர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்ககிட்ட இருந்து தான் ஒவ்வொருத்தர்கிட்டையா லேண்டு கைமாறி போயிட்டே இருக்கும். அண்ட் இந்த மைசூர் போரோட முடிவில் திப்பு சுல்தான் இறக்கவும் உடையார்களை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பீப்புள் ரீஸ்டோர் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் ரீஸ்டோர் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? பேருக்கு அவங்க ஆட்சியாளராக இருப்பாங்க, பட் மொத்த கண்ட்ரோலும் என் கையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ மைசூர் இப்போ யாருக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு கீழே இருக்குது. தீரன் சின்னமலை
வாஸ் அ பாளையக்காரர் ஆஃப் கொங்கு கண்ட்ரி ஹூ ஃபாட் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இங்கே தீரன் சின்னமலை யார் அப்படின்னா ஒரு பாளையக்காரர் தான், பட் நார்தன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாளையக்காரர். சரியா, அது வந்து ஒரு நாயக்கர் தான் பார்த்தோம், மதுரை நாயக்கர்களோட ஒரு பகுதியாக தானே இருந்துச்சு. ஸோ இவரு கண்டிப்பாக ஒரு பாளையக்காரராக தான் இருந்திருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொங்கு பகுதியை சேர்ந்தவர் பிரிட்டிஷ் பீப்புளை எதிர்க்கிறாங்க. He was trained by the French and திப்பு. சரியா, இவர் வந்து மைசூருக்கு கீழே தான் இருந்திருக்காங்க. அப்போ கண்டிப்பாக திப்பு சுல்தானோட இன்ஃப்ளூயன்ஸும் ஃப்ரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸும் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ தீரன் சின்னமலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு படைகளால் பயிற்சி கொடுக்கப்படுறாங்க. சரியா, இன் ஹிஸ் பிட் டு லான்ச் அண்ட் அட்டாக் ஆன் தி கம்பெனிஸ் ஃபோர்ட் இன் கோயம்புத்தூர், சின்னமலை ட்ரைடு டேக்கிங் த ஹெல்ப் ஆஃப் மருது பிரதர்ஸ் ஃப்ரம் சிவகங்கை. இங்கேயும் இவங்களோட பகுதிக்கு த்ரெட் வருது அப்படின்னு தெரியவும் சின்னமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா மருது சகோதரர்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஏன்னா இந்த டைமில் ரொம்ப எஃபெக்டிவாக பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட ரெசிஸ்டன்ஸை காட்டிகிட்டு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தான். சரியா, ஏன்னா இந்த ஒரு கன்ஃபெடரசி கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா பிரிட்டிஷ்க்கு எதிராக, எல்லா சின்ன சின்ன பாளையக்காரர்களும் சேர்ந்து அதில் வந்து கட்டபொம்மனை தான் ஹெட்டாக போகணும்னு நினச்சிருப்பாங்க. பட் அவரையும் தூக்கிலிட்டுருவாங்க. அண்ட் வேலுநாச்சியார் அம்மையாரும் இறந்துருவாங்க. ஸோ மொத்த பொறுப்பும் ஆட்டோமேட்டிக்காக யார்கிட்ட போகும், சவுத் தமிழ்நாட்டில் மருது சகோதரர்கள்கிட்ட இருக்குது. ஸோ சின்னமலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள்கிட்ட ஹெல்ப் கேட்க நினைக்கிறாரு. ஹி ஆல்சோ ஃபோர்ஜ்டு அலையன்ஸ் வித் கோபால நாயக் ஆஃப் விருப்பாச்சி. திண்டுக்கல்ல கோபால நாயக்கர் இருக்கார் இல்லையா, நம்ம பார்த்தவங்க தான். இவர்கிட்டையும் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் சின்னமலையோட பக்கம் இருக்குது. இவருக்கு எதிராக இன்னொரு அலையன்ஸ் இருக்கும் இல்லையா, அதே நம்ம நேட்டிவ் பீப்புளே பிரிட்டிஷ் சைடில் இருப்பாங்கல்ல, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி கவுண்டர் ஆஃப் பரமத்தி வேலூர், ஜானி ஜான் கஹான் ஆஃப் ஆத்தூர் சேலம், குமரல் வில்லை ஆஃப் பெருந்துறை, வாரணவாசி ஆஃப் ஈரோட் இன் ஃபைட்டிங் தி கம்பெனி. இவங்க எல்லாரும் நேட்டிவ் பீப்புள் தான், ஆனால் கம்பெனிக்காக ஃபைட் பண்ணுறாங்க. சரியா, சின்னமலை's plans did not succeed as the company stopped the reinforcement from the Marudhu brothers. Also, சின்னமலை changed his plan and attacked the fort of a day earlier. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சின்னமலை போட்ட பிளான் எதுவுமே கிளிக் ஆகலை. ஏன்னா இங்கே மருது சகோதரர்களுக்கு பெரிய டென்ஷன் இருக்குது அண்ட் பிரிட்டிஷ் அவங்களோட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவரே பிளானை மூவ் பண்ணிட்டு போய் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கம்பெனியை ஃபோர்ட் பண்ண என்ன செய்கிறாங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. This led to the company army executing 49 people. However, சின்னமலை escaped. இவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் சும்மா இருக்க மாட்டாங்க, திருப்பி அட்டாக் பண்ணுறாங்க. இந்த அட்டாக்ல 49 பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. பட் இதில் சின்னமலை எஸ்கேப் ஆயிடுறாரு. Between 1800 and July 31, 1805, when he was hanged, சின்னமலை continued to fight against the company. இந்த காலகட்டத்தில் சரியா 1800 to 1805 இந்த டேல தான் அவங்கள வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா சின்னமலையும் தூக்கிலிட்டுருவாங்க. ஸோ பட் வந்து இந்த 5 வருடங்களில் ஒரு ஸ்டப்பர்ன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் பிரிட்டிஷ்க்கு எதிராக. 3 of his battles are important. பிரிட்டிஷ்க்கு எதிராக தீரன் சின்னமலை 3 பேட்டில்ஸ் வந்து பண்ணுறாங்க. சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பேட்டில். இதை வந்து மேட்ச்லேயும் கேட்கலாம். எப்படி அப்படின்னா பேட்டிலோட இயர் கொடுத்து இந்த இயரில் என்ன பேட்டில் நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா இதை மேட்ச்லையும் கேட்கலாம். சரியா, ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1801 பேட்டில் ஆன் காவேரி பேங்க்ஸ், 1802 பேட்டில் இன் ஓடாநிலை அண்ட் 1804 பேட்டில் இன் அரச்சலூர். இதை நம்ம வந்து க்ரானாலஜிக்கலாக ஆர்டர் பண்ணவும் சொல்லலாம் இல்லையா. காவேரி பேங்க்ஸில் ஃபஸ்ட்டு, ஓடாநிலை போர் செகண்டு, அரச்சலூர் போர் தேர்டு. ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிச்சுக்கணும். The last and the final one was in 1805. During the final battle, Chennamalai was betrayed by his cook, Chinnamalai, and was hanged in Sivagiri fort. எப்பவும் சொல்கிறதா நமக்கு எதிரிங்க வெளியே இல்லைடா உள்ளே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கடைசி போர் நடந்துட்டு இருக்கும்போது அவரோட சமயக்காரர் ஒருவரால் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சின்னமலை வந்து காட்டி கொடுக்கப்பட்டுருவார். தென் அவங்கள பிடிச்சி ஹேங் பண்ணிடுவாங்க. எந்த ஃபோர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி ஃபோர்ட்டில். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு தலைவரையும் ஒவ்வொரு ஃபோர்ட்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஏன் அப்படி இதை அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எல்லாமே ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம எப்போ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணும். சரியா, ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஏரியா. அதை நம்ம வந்து கன்ஃபியூஷன் இல்லாத அளவுக்கு தெளிவாக படிச்சுக்கலாம். ஸோ சின்னமலை வந்து எந்த ஃபோர்ட்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, சிவகிரி ஃபோர்ட்டில்.
இப்போ இவரோட ரெசிஸ்டன்ஸும் முடியுது. ஸோ இதோட மொத்தமாக என்ன ஆயிரும் அப்படின்னா பாளையக்காரர்களோட ரெபலியன் கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் ஆயிரும். ஓகேயா, பூலித்தேவரில் ஆரம்பித்து தீரன் சின்னமலை வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுது. இப்போ பீப்புள் எப்படி இருக்காங்க, கோவமாக இருக்காங்க. அண்ட் இந்த ஒவ்வொரு பாளையக்காரர்கள் கூட சண்டை போட்ட சோல்ஜர்ஸும் கோவமாக தான் இருக்காங்க. சரியா, எப்போ சான்ஸ் வரும், எப்போ நம்ம பிரிட்டிஷ் பீப்புளை ரெசிஸ்ட் பண்ணால் இல்லைனா அவங்களுக்கு எதிராக ஒரு வாரை வந்து ரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, கோவமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு. அப்படி ஒரு சந்தர்ப்பம் தான் எங்கே நடக்குது அப்படின்னா 1806. சரியா, இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, திப்பு சுல்தானோட லாஸ்ட் வார் வந்து 1799 நடக்கும். இதில் அவர் வந்து கொல்லப்பட்டுருவார். அண்ட் இந்த பகுதி வந்து அப்படியே இங்கிலீஷ் பீப்புள் கிட்ட போயிடும். பிரிட்டிஷில் என்ன பண்ணிடுவாங்கன்னா திப்பு சுல்தானோட பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து மைசூரை விட்டு மூவ் பண்ணிடுவாங்க. எங்கே மூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் ஃபோர்ட்க்கு வந்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா மூவ் பண்ணிடுவாங்க. இங்கே இவரோட மகள் ஒருத்தங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும். இந்த திருமண நிகழ்ச்சியை பேஸாக வச்சுட்டு சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. எதுக்குன்னா பிரிட்டிஷ் பீப்புளை எதிர்க்கிறதுக்கு. சரியா, ஆக்சுவலி இது பெரிய லெவலில் இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இந்த ஃபோர்ட்டையாவது என்ன செய்யணும், வெள்ளூர் ஃபோர்ட்டையாவது அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஹிஸ்டாரிக் இன்சிடெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டு கூட. ஓகே, பாளையக்காரர் புரட்சிக்கு அப்புறம் Vellore Revolt 1806 was the culmination of the attempts of the descendants of the dethroned kings and chieftains in South India to throw off the yoke of the British rule. இது வந்து ஒரு கல்மினேஷன் தான். கல்மினேஷன்னா என்ன அர்த்தம், ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது மேலே ஒன்று ஒன்றா சேர்ந்து மொத்தமாக நமக்கு இருக்கும். அதை எப்படா வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா, அதோட மொத்த ரூபம் அப்படின்னு சொல்லுவோம்ல. நமக்கு வந்து ஒரு பர்சன் மேலே ஒரு சின்ன கோவம் இருக்கும், பட் நம்ம அது வந்து வேண்டாம் எதுக்கு சண்டை அப்படின்னு விட்டுருப்போம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன கோவங்கள் சேர்ந்து ஒரு நாள் பர்ஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை இந்த மாதிரி சேர்றது தான் என்ன சொல்லுவாங்க, கல்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெள்ளூர் ரிவோல்ட் வந்து யாரோட இதோட கல்மினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு அரசர்களையும் டீத்ரோன் பண்ணியிருப்பாங்கல்ல, நீங்கள் வந்து கிங் கிடையாது, இந்த பகுதி உங்களோடது கிடையாது, இனிமேல் அதை நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிங்ஸ் அண்ட் சீஃப்டியன்ஸோட கோவத்தோட வெளிப்பாடு அப்படிங்கிறத இந்த வெள்ளூர் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லலாம். After the suppression of revolt of Marudh brothers, they made Vellore the center of their activity. The organizers of an anti-British confederacy continued their secret moves, as a result of which no fewer than 3,000 loyalties of Mysore sultans had settled either in the town of Vellore or in its vicinity. இப்போது மருது சகோதரர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எதை மையமாக வச்சுருக்கு அப்படின்னா வெள்ளூர் ஃபோர்ட். ஏன்னா எதுக்கு வெள்ளூர் ஃபோர்ட், ஏன் இங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசூரில் வந்து திப்பு சுல்தானோட டெசண்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இங்கே தான் இருக்கிறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே எப்போ வாய்ப்பு கிடைக்கும் பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற பீப்புள். ஓகேயா, ஸோ இவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. அப்போது இதுக்கப்புறம் பிரிட்டிஷை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபெடரசினாலும் வெள்ளூர் ஃபோர்ட்டை மையமாக வச்சு நடக்குது. சரியா, The garrison of Vellore itself consisted of many aggrieved person. பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துலையே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பிரிட்டிஷை வந்து அட்டாக் பண்ணணும், பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு இருக்கக்கூடிய பீப்புள் தான். who had been reduced to dire straits as a sequel to loss of possessions, and those whose properties had been confiscated or whose relatives were slain by the British. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால் பிரிட்டிஷ் பீப்புளால் பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த வெள்ளூர் ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுமே. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் ஒரு பிரச்சனைக்கான ஒரு சென்டராக இருக்குது. ஓகே, என்ன பிரச்சனை, பிரிட்டிஷ்க்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதுக்கான சென்டராக இந்த வெள்ளூர் ஃபோர்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. Thus, the Vellore fort became the meeting ground of the rebel forces of South India. சவுத் இந்தியாவில் யாரெல்லாம் ரெபல் பண்ணணும், புரட்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட மையப்பகுதியாக மாறிடுச்சு. The Sipais and the migrants to Vellore held frequent deliberations attended by the representatives of the sons of Tippu. திப்புவோட மகன்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. இவங்க கிட்ட தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எப்படி ரெபல் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏதாவது பிளான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே வராங்க. இம்மீடியட் காஸ்,
இப்போ ஒரு புரட்சி நடக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். இப்போ வெள்ளூர் ரிவோல்ட் வந்து நடந்திருக்கு. இதுக்கான காரணங்கள் என்ன? நிறைய இருக்குது. பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நேட்டிவ் பீப்புளோட நிலங்களை பிடுங்கிட்டாங்க, அவங்களோட வேலை வாய்ப்பு போயிருச்சு, அரசர்கள் வந்து அவங்களோட ஆட்சி அதிகாரங்களை இழந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் உடனே ரிவோல்ட் தூண்டும் இல்லையா, அதான் என்ன இம்மீடியட் காஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த வெள்ளூர் ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் இம்மீடியட் காஸ் சேர்த்து வச்சுருந்த எல்லா கோவத்தையும் எது வெடிக்க வச்சுது, அது என்ன இன்சிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரியில் யூனிஃபார்மில் சில விதமான ரெஃபார்ம்ஸ் கொண்டு வருவாங்க. சரியா, 1857 ரிவோல்ட்டுக்கு இம்மிடியட் காஸ் அப்படிங்கிறத கொழுப்பு தடவிய தோட்டாக்களை சொல்லுவாங்க. ஓகேயா, இங்கே அதே மாதிரி தான் யூனிஃபார்மில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அது அவங்கள மதம் மாற்றம் செய்கிறதுக்கான நடவடிக்கையாக இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து நினைக்கிறாங்க. சரியா, பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸில் இருக்கிறது இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ் கிடையாது, இந்தியன் சோல்ஜர்ஸ். ஓகேயா, ஸோ இந்த இந்தியன்ஸ் வந்து மேக்ஸிமம் ஹிந்து பீப்புளாக இருக்கிறாங்க, முஸ்லீம் பீப்புளாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை வந்து கிறிஸ்டியனாக மாற்றுறாங்களோ, மத மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு பிரிட்டிஷ் பீப்புளை எதிர்க்கிறாங்க. ஃபைனலாக என்னது, ரிவோல்ட் வெடிக்குது. In the meantime, the English enforced certain innovations in the administration of the Sipai establishment. They prohibited all markings on the forehead which were intended to denote caste and religious, and directed the Sipais to cut their mustache to set a pattern. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மதம் சம்மந்தப்பட்ட எந்த குறியீடுகளையும் உங்களோட முகத்திலேயோ இல்லை உங்கள் உடம்புலையோ காட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்து பீப்புளாக இருந்தால் என்ன செய்வாங்க, நம்ம திருநீறு பூசுவாங்க, இல்லைனா குங்குமம், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வச்சுப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட மதத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க. இதே முஸ்லீம் பீப்புளாக இருந்தால் என்ன செய்வாங்க, அவங்களுக்கான விஷயங்கள் என்ன பிடிச்சிருக்குமோ அதை செய்வாங்க, கயிறு கட்டிப்பாங்க, இல்லைனா அவங்களோட மதம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கிறத செய்வாங்க இல்லையா. இதை நீங்கள் செய்யக்கூடாது, மதம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நீங்கள் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, தாடி மீசைகளை வந்து ஒரு பேட்டர்னுக்கு நீங்கள் ஒழுங்குபடுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து ஹிந்து பீப்புள் மேக்ஸிமம் என்ன செஞ்சுருப்பாங்க, மீசை தாடி வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னாலும் மீசை வந்து வச்சுருப்பாங்க. அண்டு மீசை அப்படிங்கிறது ஒரு வீரத்துக்கான அடையாளம். நம்ம இன்னமுமே சிலருக்கு மீசை வச்சுக்கிறதுனா பிடிக்கும் இல்லையா. அண்ட் நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் பார்த்திங்க அப்படின்னா தாடி வச்சுப்பாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்கும், இல்லைனா அது அவங்களோட கஷ்டமோட ஒரு விஷயமா இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது, உங்களோட தாடி மீசைகளை மலித்து ஒரு விதமான ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு தான் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது அவங்களுக்கு பிடிக்கலை. எங்களோட மதம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளையும் சரி, இல்லைனா எங்களோட உள்ளுணர்வு சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களையும் சரி நீங்கள் என்ன செய்கிறீங்க, தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிக்கலை, கோவப்படுறாங்க. Added to these, Adjutant General Agnew designed and introduced under his direct supervision a new model turban for the Sipais. இது ஆல்ரெடி எரிஞ்சிட்ருக்கு. இந்த எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆக்னியூ அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர். சரியா, இந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெள்ளூர் ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும். நான் ஸ்டார் போட்டுறேன், நீங்கள் வந்து உடனே இந்த பேரை எழுதியாவது வச்சுக்கோங்க. சரியா, ஆக்னியூ என்ன பண்ணுறாரு, ஒரு டர்பன் தலையில் வந்து வைக்கக்கூடிய ஒரு தலைப்பாகையை அவர் பர்சனலாக என்ன செய்கிறார் அப்படின்னா டிசைன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டர்பனில் க்ராஸ் இருக்குது, அது இல்லை அப்படின்னா அந்த தொப்பி இருக்குது இல்லையா, அது வந்து லெதரில் செஞ்ச மாதிரி இருக்குது, அது மாட்டுத்தோளாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சர்ச்சைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கு, வந்துட்டுருக்கு. தி மோஸ்ட் அப்னாக்சியஸ் இன்னோவேஷன் இன் த நியூ டர்பன் ஃப்ரம் தி இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ வாஸ் தி லெதர் காக்கெட். சரியா, அதில் இருக்கக்கூடிய தலைப்பாகை வந்து லெதரில் செஞ்சுருக்கிறாங்க, அதுவும் மாட்டுத்தோளில் செஞ்சுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. த காக்கெட் வாஸ் மேட் ஆஃப் அனிமல் ஸ்கின். Pig skin was an anathema to Muslims, while upper caste Hindus shunned anything to do with the cow's hide. To make matters worse, the front part of the uniform had been converted into a cross. அவங்களோட சட்டையோட முன்பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கிராஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. சரியா, நிறைய கிராஸ் இருக்கிற விஷயங்கள் வந்து இருக்குது, அது கிறிஸ்டியானிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற மாதிரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. அண்ட் பன்றி வந்து முஸ்லீம் சகோதரர்களுக்கு பிடிக்காத ஒன்று. அண்ட் கவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்து பீப்புளுக்கு வந்து புனிதமாக நினைக்கக்கூடிய ஒன்று. சரியா, ஸோ இது வந்து என்ன ஆகுது, ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சோல்ஜர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, ஹெசிடேட் பண்ணுறாங்க. இந்த தலைப்பாகையை அணிகிறதுக்கோ இந்த சீருடை அந்த யூனிஃபார்ம் இருக்குது இல்லையா,
அதை போடுறதுக்கோ என்ன செய்கிறாங்க, ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எங்களை வந்து மத மாற்றம் பண்ணுறதுக்கான நடவடிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரியா? இன்னொன்று, இந்த டைமில் வந்து மெஜாரிட்டியாக ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம் பீப்புள் தான் இருக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து இருக்கிறாங்க, பட் அதிகமான அளவில் இல்லை. சரியா? ஸோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மத மாற்றம் செய்யக்கூடிய நடவடிக்கையாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல, இந்த யூனிஃபார்மை போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. The order regarding whiskers, caste marks and earrings which infringed the religious customs of both Hindu and Muslim soldiers was justified on the grounds that although they had not been prohibited previously by any formal order, it had never been the practice in any well-regulated crops for the men to appear with them on parade. கடுக்கன் போடுற பழக்கம் வந்து இருக்கும் பேசிக்காகவே நம்ம பீப்புள்கிட்ட. நீங்கள் அதையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சென்டிமெண்ட்ஸ் வந்து மொத்தமாக அஃபெக்ட் ஆகிற மாதிரி நினைக்கிறாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி அவங்க எந்த படையில் இருக்கிறாங்களோ அவங்க யாருமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய சொன்னதில்லை. சரியா? முஸ்லீம் படைகள்கிட்டே இருந்திருக்காங்க, ஹிந்து படைகள்கிட்டே இருந்திருப்பாங்க. பட் இந்த சோல்ஜர்ஸ் வந்து இது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது என்ன புதுசாக இருக்குது, இதுக்கு முன்னாடி எந்த சோல்ஜருக்குமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லை, மதம் சம்மந்தப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் எல்லாம், இது என்ன இப்படி புதுசாக ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடையே இருக்காங்க. தி ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் occurred in May 1806. The men in the 2nd Battalion of the 4th Regiment at Vellore refused to wear the new turban. சரியா? ஒரு பர்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, நான் வந்து இந்த தலைப்பாகையை, புது தலைப்பாகையை நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. When the matter was reported to the governor by Colonel Fancourt, commandant of the garrison, he ordered a band of the 18th Dragoons cavalry to escort the rebels against them whom charges had been framed. இப்போ இங்கே ரெண்டாவது ஒரு பேர் வருது, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சரியா? கர்னல் ஃபேன்கோட். இது யார், எல்லாருமே எது சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ரிவோல்ட் சம்மந்தப்பட்டவங்க. மேலே ஆக்னியூவாக இருக்கட்டும், ஆக்னியூ வந்து எஸ்பெஷலாக அந்த நியூ டர்பன் சம்மந்தப்பட்ட ஒரு பர்சன். கர்னல் ஃபேன்கோட் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவர்னர். ஓகே, ஸோ இவர் வந்து இந்த தலைப்பாகையை நான் அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இந்த பிரச்சனையை ஃபேன்கோட்டுக்கிட்ட என்ன செய்கிறாங்க, ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இவர் என்ன செய்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய இஷ்யூவை பார்க்கறதுக்காக ஒரு ட்ரூப்பை வந்து அனுப்புகிறாரு, போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. டு தி பிரசிடென்சி ஃபார் அ ட்ரையல். The 2nd Battalion of the 4th Regiment was replaced by the 2nd Battalion of the 23rd Regiment of Walajabad. ஸோ அவங்க வந்து விசாரிக்கிறதுக்காக ஒரு ட்ரூப் அனுப்புகிறாங்க. விசாரித்ததில் தெரியுது, எஸ் இந்த பீப்புள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த சோல்ஜர்ஸ் வந்து நியூ டர்பனை போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த 2nd Battalionோட 4th ரெஜிமெண்ட்டை கலைச்சிட்டு 23rd ரெஜிமெண்ட்டில் இருக்கக்கூடிய வாலாஜாபாத் ட்ரூப் இருக்கும் இல்லையா, அந்த படைகளை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதாவது கிளர்ச்சி செய்த படை வீரர்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. The court martial tried 21 privates, a soldier of lower military rank, 10 Muslims and 11 Hindus for defiance. யாரெல்லாம் இந்த தலைப்பாகையை போட்டுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ எல்லா சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டு தனியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ட்ரையல் நடக்குது. ஏன், என்ன பிரச்சனை, என்ன மாதிரியான, எதுக்காக நீங்கள் வந்து என்ன செய்ய, உங்களோட எதிர்ப்பை வந்து நீங்கள் காட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. In pursuance of the court martial order, 2 soldiers, a Muslim and a Hindu, were sentenced to receive 900 lashes each and to be discharged from service. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா எதிர்க்கிறாங்க இல்லையா, ஸோ எங்களையே நீங்கள் எதிர்க்கிறீங்களா, நாங்கள் கொண்டு வந்த ரூலையே நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிந்துவையும் ஒரு முஸ்லீம் சோல்ஜரையும் பிடிச்சு 900 சவுக்கடிகள் கொடுக்குறாங்க. சரியா? எதுக்கு அப்படின்னா பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அவங்கள சர்வீஸை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஓகேயா? எதுக்காக அப்படின்னா ஒரு பயம் கொண்டு வரணும், இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி நம்மளை வந்து என்ன செய்யக்கூடாது, ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்டை வந்து அவங்க பண்ணுறாங்க. Despite signals of protest, the government decided to go ahead with the change, dismissing the grievance of Indian soldiers. இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு தெரிஞ்சும் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அவங்களோட யூனிஃபார்ம் ரெகுலேஷனை வந்து என்ன செய்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்படிலாம் கிடையாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதான் ரூல், நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்கள் அதெல்லாம் தனியாக விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கவர்னர் வில்லியம் பென்டிக், இங்கே முக்கியமான இன்னொரு பேர் வருது. சரியா?
இந்த டைமில் மெட்ராஸோட கவர்னராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிக். ஆல்சோ பிலீவ் தட் disinclination to wear the turban was becoming more feeble. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி ஏன் இந்த புது டர்பனை போட்டிருக்கிறதுக்கு ஏன் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதோட பிரச்சனையோட வீரியம் வந்து அவங்களுக்கு தெரியல. Though it was initially claimed that officers on duty observed nothing unusual during the night of July 9, it was later known that the English officer on duty did not go on his rounds and asked one of the Indian officers to do duty, and Jamidar Sheikh Qasim, later one of the principal accused, had done it. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பிரச்சனைக்கு இதுதான் காரணமாக இருக்குது. சரியா, நம்ம பார்த்தோம்ல இம்மீடியட் காஸ் என்ன, இந்த ரிவோல்ட்டுக்கான இம்மீடியட் காஸ் என்ன அப்படிங்கிறது தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். நியூ டர்பன் அண்ட் யூனிஃபார்ம் ரெகுலேஷன், இதுதான் பிரச்சனைக்கான இம்மீடியட் காஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாள் சரி, அந்த ஜூலை 9 வந்து எந்த மாதிரியான பிரச்சனை இல்லை, நார்மலாக செயல்பட்டு இருக்கு. டியூட்டிக்கு யார் போவாங்களோ அவங்களாம் ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. பட் எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, ஒரு இங்கிலீஷ் ஆஃபீஸர் செய்ய வேண்டிய டியூட்டியை ஒரு இந்தியன் சோல்ஜர் செஞ்சுருக்கிறாரு, அதாவது டியூட்டியில் ஒரு இந்தியன் சோல்ஜர் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. ஏன் பிரிட்டிஷ் பீப்புள் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல இந்தியன் சோல்ஜர் வந்து ஏன் டியூட்டிக்கு போனாங்க அப்படிங்கிற கொஸ்டினில் தான் இப்படி ஒரு ரிவோல்ட்டுக்கான பிளான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. The leaders of the regiment who were scheduled to have a field day on the morning of 10th July used it as a pretext to sleep in the fort on the 9th July. என்ன பண்ணுறாங்கன்னா 10th ஜூலை, அதாவது மறுநாள் ஒரு வேலை இருக்குது, அதை இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் செய்யணும். சரியா, அப்படின்னு இருக்கப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு முந்தின நாள் இரவை வந்து கோட்டையில் தங்குறதுக்கான வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. கோட்டையில் இவங்க தங்குறாங்கன்னா என்ன அர்த்தம், பிரச்சனை வந்து வெடிக்க போகுது. ஏன்னா கோட்டையில் தான் யார் இருக்காங்க, கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க. இவங்க கூட இந்தியன் சோல்ஜர்ஸும் சேர போகிறாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த நைட்டை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. The Muslim native adjutant contrived to post as many of his followers as possible as guards within the fort. இவங்க உள்ளே இருக்கவும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோர்ட்டில் வந்து பாதுகாவலர்கள் இருப்பாங்க இல்லையா, கார்ட்ஸ், அவங்க எல்லாரையும் மேக்ஸிமம் இந்தியன் பீப்புளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இல்லாமல் இந்தியன் சோல்ஜர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா கோட்டை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஜமாலுதீன், ஒன் ஆஃப் தி 12 princes of திப்பு ஃபேமிலி, who was suspected to have played a key role in the revolt. இந்த ரிவோல்ட்டை வந்து பிளான் பண்ணதே ஜமாலுதீன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யார் அப்படின்னா திப்புவோட பசங்களில் ஒருத்தங்க தான். kept telling them in secret parleys that the prince only required them to keep the fort for 8 days, before which time 10,000 would arrive to their support. அவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் வந்து 8 நாளுக்கு மட்டும் இந்த கோட்டையை என் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளக்க எனக்கு தேவையான ட்ரூப்ஸ் வந்து என்ன செஞ்சிடும், மைசூர்லேருந்து வந்துடும். 10,000 சோல்ஜர்ஸ் வந்து என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. நான் எப்படியாவது இந்த கோட்டையை எனக்குன்னு பிடிச்சிக்கிடுவேன். பட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 8 டேஸ்க்கு இந்த கோட்டை வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க, இந்தியன் சோல்ஜர்ஸ் உள்ளே ஆல்ரெடி இருக்காங்க இல்லையா, ஸோ எங்கெல்லாம் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க, அவங்கள எடுத்துகிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டியூட்டி வந்து இந்தியன் பீப்புள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் கோட்டை அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே வரும். He disclosed to them that letters had been written to disposed பாளையக்காரர்ஸ் seeking their assistance. எல்லா பாளையக்காரர்களுக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா லெட்டர் அனுப்புகிறாங்க. எல்லா பாளையக்காரர்கள் இந்த சென்ஸ் பிரிட்டிஷ் பீப்புளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களோட நிலங்களை பிடுங்கியிருப்பாங்க. அண்டு நீங்கள் வந்து இனிமேல் பாளையக்காரர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அந்த பாளையக்காரர்கள் எல்லாருக்கும் லெட்டர் அனுப்புகிறாங்க. எதுக்கு, உதவி கேட்டு. He also informed that there were several officers in the service of Purnia, Tipu's erstwhile minister, who were formerly in the Sultan's service and would undoubtedly join the standard. இன்னொன்று யார்கிட்டலாம் ஹெல்ப் கேட்ட லெட்டர் அனுப்புகிறாங்கன்னா, திப்பு சுல்தான் இருக்கும்போது அவரோட ஆட்சியில் அவருக்கு கீழே மினிஸ்டர்ஸ் வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா, ஏன்னா அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் லெட்டர் அனுப்புகிறாரு, எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் இந்த மாதிரி வெள்ளூர் கோட்டை வந்து கைப்பற்றுறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கோம், எங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக இந்த பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. ஓகே, இது வெள்ளூர் ஃபோர்ட். சரி, இப்போ வந்து
ரெபலியன் வந்து வெடிக்குது. அட் 2 AM on 10th July, the sentry at the main guard informed Corporal Piercy saying that a shot or two had been fired somewhere near the English barracks. இப்போ சென்ட்ரியில் வந்து யார் இருக்கிறார் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கிலீஷ் பேரக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல துப்பாக்கி சத்தம் வந்து கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிஃபோர் பியர்சி குட் ரெஸ்பாண்ட், தி சிப்பாய்ஸ் மேட் அ நியர் சைமல்டேனியஸ் அட்டாக் ஆன் தி பிரிட்டிஷ் கார்ட்ஸ் அண்ட் த பிரிட்டிஷ் பேரக்ஸ் அண்ட் த ஆஃபீஸர்ஸ் குவார்ட்டர்ஸ் இன் த ஃபோர்ட். எங்கெல்லாம் பிரிட்டிஷோட ப்ரெசன்ஸ் இருக்குதோ, சரி, அந்த கோட்டைக்குள்ளக்க எங்கெல்லாம் பிரிட்டிஷோட ப்ரெசன்ஸ் இருக்குதோ, கார்டாக இருக்கட்டும், அவங்க தங்கக்கூடிய பேரக்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்தையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணுறாங்க. இந்த யூரோப்பியன் குவார்ட்டர்ஸ் த ஷட்டர்ஸ் வேர் கெப்ட் ஓப்பன் ஆஸ் தே வேர் த ஒன்லி மீன்ஸ் ஆஃப் வென்டிலேஷன் ஃப்ரம் தி சம்மர் ஹீட். யூரோப்பியன்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜூலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு டைமு. ஸோ இது வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறனால அவங்க என்ன செய்கிறாங்க, கிளைமேட் அவங்களுக்கு மாறும் இல்லையா, ஸோ அவங்க விண்டோஸ்லேருந்து டோர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்குறாங்க, ஏன்னா வென்டிலேஷனுக்காக. ஸோ இது அவங்களுக்கு ஈஸி ஆயிடுது. எல்லா பிரிட்டிஷோட ரூம்குள்ளேயும் போய் எல்லா சோல்ஜர்ஸும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. The rebels could easily fire the gun through the barred windows on the Europeans lying unprotected in their beds. Fire was set to the European quarters. Detachments were posted to watch the dwellings of the European officers, ready to shoot anyone who came out. அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த இங்கிலீஷ் ஆஃபீஸர் எந்த இங்கிலீஷ் சோல்ஜர் வெளியே வந்தாலும் ஷூட் பண்ணுங்க, நம்ம மொத்தத்தில் இந்த ஃபோர்ட்டில் யாருமே இருக்கக்கூடாது, இங்கிலீஷ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஏன்னா ஃபோர்ட் வந்து 8 நாளுக்கு அவங்களோட கண்ட்ரோலில் வேணும் அப்படின்னா முழுக்க இந்தியன் ப்ரெசன்ஸ் இருக்கணும் அண்ட் பிரிட்டிஷோட எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஷுவராக இருக்கிறாங்க. A part of the 1st regiment took possession of the magazines placed where gunpowder and ball cartridges stored. இவங்க இதில் ஒரு ட்ரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயுத கிடங்க கைப்பற்றிடுறாங்க. ஓகேயா, அங்கே என்ன இருக்குது, மேகசின் அப்படின்னா கன்னில் வந்து லோட் பண்ணுறதுக்கான ஒரு புல்லட் லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் கேரேஜ் இருக்கும் இல்லையா, அதான் என்ன மேகசின் அப்படிங்கிறது. இதில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஆல்ரெடி புல்லட்ஸை வந்து லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து ரைஃபிளில் ஷூட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யலாம், இந்த மேகசினை எடுத்து லோட் பண்ணால் போதும் அண்ட் அகைன் ஃபயர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான வெடிகுண்டுகளாக இருக்கட்டும், இல்லைனா அம்யூனிஷனாக இருக்கட்டும், என்ன விதமான ஆயுதங்கள் கிடைக்குதோ அது இருக்கக்கூடிய பிளேஸை என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிடிச்சிடுறாங்க. சரியா, இப்போ அவங்களுக்கு வந்து என்ன கிடைச்சாச்சு, போராட்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. A select band of 1st regiment was making their rounds to massacre the European officers in their quarters. குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஷூட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்கக்கிட்ட இப்போ ஆயுதங்களும் இருக்குது, அவங்கக்கிட்ட இப்போ வாய்ப்பும் இருக்குது இல்லையா, ஏன்னா இப்போ ஃபோர்ட் வந்து கொஞ்ச நேரத்தில் இவங்களோட கண்ட்ரோல் கீழே வந்துடும் அப்படின்னு தெரியவும் எல்லா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸையும் ஷூட் பண்ணுறாங்க. 13 officers were killed in addition to several European conductors of ordnance. In the barracks, 82 privates died and 91 were wounded. நிறைய பெரிய ஒரு அட்டாக் தான். சரியா, அவங்கள வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாங்க. அதில் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13 ஆஃபீஸர்ஸ் வந்து இறந்துருக்கிறாங்க, 82 ப்ரைவேட்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு காயங்களும் ஏற்பட்டிருக்கு. மேஜர் ஆம்ஸ்ட்ராங் ஆஃப் தி 16th நேட்டிவ் இன்ஃபென்ட்ரி was passing outside the fort when he heard the firing. இந்த டைமில் மேஜர் ஆம்ஸ்டாங் இவர் வந்து சும்மா அந்த பக்கம் போயிருக்கிறாரு. சரியா, ஸோ போகும்போது என்னடா கோட்டைக்குள்ளக்க ஒரே துப்பாக்கி சத்தங்களாக கேட்குது அப்படின்னோனையும் சந்தேகப்பட்டு உள்ளே என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. He advanced through the glasses and asked what the firing meant. He was answered by a volley from the ramparts, killing him instantly. Major Coots, an officer of the English regiment who was on duty outside the fort, on hearing of the revolt tried to enter the fort. அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேஜர் கூட்ஸ், சரியா, கூட்ஸுங்கிறவர் என்ன செய்கிறாரு, அந்த ஃபோர்ட்டோட கார்டியனாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ரிவோல்ட் நடக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே முதல்ல இந்த கூட்ஸ் அப்படிங்கிற ஆஃபீஸரை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷூட் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ ஆம்ஸ்டாங் தெரிய வராரு, இந்த இடத்துல ஃபோர்ட்டில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, ஒரு ரெபலியன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து இம்மிடியேட்டாக எடுக்கணும் அப்படிங்கவும் கேப்டன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிற இன்னொரு ரெஜிமெண்ட்டோட ஹெட்டுக்கு என்ன செய்கிறாரு, இந்த இன்ஃபோவை வந்து பாஸ் பண்ணுறாரு. டு ஆர்கான்
with a letter addressed to Colonel Gillespie. சரியா, ஆம்ஸ்ட்ராங் கிட்ட இருந்து இப்போ கில்லஸ்பி கிட்ட என்ன செய்யுது அப்படின்னா நியூஸ் போகுது. இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் வெள்ளூர் ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும். who commanded the cavalry cantonment there. The letter reached Arcot some 25 km away at 6 a.m. Colonel Gillespie set out immediately, taking with him a squadron of 19 dragoons under Captain Young, supported by a strong troop of the 7th Cavalry under the Lieutenant Woodhouse. இந்த cavalry நம்பர்லாம் தேவையில்லை, பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, கில்லஸ்பிக்கு நியூஸ் வரவும் அவர் உடனே என்ன செய்கிறாரு, அவரோட ஒரு ட்ரூப்பை கூட்டிகிட்டு வெள்ளூர் ஃபோர்ட்டுக்கு வராங்க. ஏன்னா கிளர்ச்சியை வந்து ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. He instructed Colonel Kennedy to follow him with the rest of the cavalry, leaving a detachment to protect the cantonment and keep up the communication. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்டே பண்ணியிருக்க அந்த ஆர்காட்டில் ஒரு பர்சனை இன்சார்ஜாக வச்சுட்டு இவர் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல இந்த பிளேஸை யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ கம்யூனிகேஷன்லேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் என்ன செய்யுது, இந்த போஸ்டல் சர்வீஸு அப்புறம் இந்த கம்யூனிகேஷனுக்கு தேவையான எல்லா விஷயமும் பிரிட்டிஷ்க்கு இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஆக்சுவலி இதுக்காக தான் அவங்க வந்து இந்த கம்யூனிகேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணாங்க. ஏன்னா கிளர்ச்சிகளை வந்து இம்மீடியட்டாக ஒடுக்கணும் அண்ட் யாரும் நமக்கு எதிராக எழுந்துடக்கூடாது, எந்த விதமான இந்த கிளர்ச்சி சம்மந்தப்பட்ட தகவல்களும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கம்யூனிகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டாங்க. When Colonel Gillespie arrived at the Vellore Fort at 9 a.m., he thought it prudent to await the survival of the guns since there was continuous firing. Soon the cavalry under Kennedy came from Arcot. It was about 10 o'clock. The gate was blown open with the galloper guns of the 19th Dragoons under the direction of Lieutenant Blackinston. The troops entered the place headed by a squadron of the cavalry under Captain Skeleton. இம்மிடியட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்துருச்சு. என்ன செய்கிறாங்க, கோட்டையோட கதவுகளை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. எதுக்குன்னா ரெபலியனை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஜூலை 10th 2 AM 2 மணி வாக்கில் இந்த அட்டாக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கு நியூஸ் போகுது. 10 மணி வாக்கில் என்ன செஞ்சுட்டாங்க, இம்மிடியட்டாக எல்லோரும் வந்துட்டாங்க. அப்படின்னா கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. கிளர்ச்சி என்ன செய்கிறாங்க, ஒரு நாளில் முடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. சரியா, ஆக்சுவலி அவங்க 8 நாளுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிவோல்ட்டு ஃபெயிலியர் தான், ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா இன்னும் நாங்கள் வந்து உங்ககிட்ட வெஞ்சன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு இருக்கோம் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் பீப்புளுக்கு காட்டின மாதிரியான ஒரு ஆக்ட். ஓகேயா, The Gillespie's men were met by a severe crossfire. In the ensuing battle, Colonel Gillespie himself suffered bruises. The Sepoys retreated. Hundreds escaped over the walls of the fort or threw down their arms and pleaded for mercy. Then the cavalry regiment assembled on the parade ground and resolved to pursue the fleeing soldiers who were exiting towards the narrow passage of escape afforded by a sally port. இங்கே ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் வெளியிலேருந்து வந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ்க்கும் நடுவில் பயங்கரமாக சண்டை நடக்குது. கில்லஸ்பிக்கும் பெரிய அடி தான். நிறைய சோல்ஜர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் இந்த கிளர்ச்சி வந்து என்ன செய்யணும், கண்டினியூ ஆகி போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இங்கே ஸ்டாண்ட் வேணும் இல்லையா. A troop of dragons and some native horsemen were sent around to intercept the fleeing soldiers. All the buildings in the fort were searched and mutineers found in them pitilessly slaughtered. ஸோ என்ன செய்கிறாங்க, எந்த வழியாலாம் சோல்ஜர்ஸ் தப்பிச்சு போகிறாங்களோ எல்லாரையும் பிடிங்க. எங்கெல்லாம் இந்த மியூட்டினி பண்ணவங்க, மியூட்டினா கிளர்ச்சி சரியா இருக்காங்களோ எல்லாத்தையும் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இறக்கமே இல்லாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்லாட்டர் பண்ணிடுறாங்க. ஏன்னா பயம் இருக்கணும், திரும்பவும் என்ன செய்யக்கூடாது, யாரும் பிரிட்டிஷ் எதிர்த்து கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கிளர்ச்சி பண்ணது சாதாரண பீப்புள் இல்லை, சோல்ஜர்ஸ். சரியா, சோல்ஜர்ஸ்க்கு வெப்பன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், வெப்பன் எங்கே இருக்குதுன்னு தெரியும், யார்கிட்ட வெப்பன் இருக்குது எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு தெரியும் இல்லையா. ஸோ வந்து கிளர்ச்சி பண்ணவங்க சாதாரண மக்கள் இல்லை, சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப க்ரூவலாக பிஹேவ் பண்ணிக்கிறாங்க. கில்லஸ்பீஸ் men wanted to enter the building and take revenge on the prince and instigators of the plot. ஸோ ஒரு கட்டத்தில் தெரிய வருது, திப்பு சுல்தானோட பிரின்ஸ் மூலமாக தான் இந்த கிளர்ச்சி வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ என்ன நினைக்கிறாங்க, கில்லஸ்பியோட மென் வந்த எல்லாரும் பிரின்ஸை வந்து என்ன செய்யணும், அவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். ஏன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இறந்துட்டாங்க இல்லையா. ஸோ இது அவங்களுக்கு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம். என்ன தான் ஏநாடு ஓநாடு அப்படின்னாலும் கடைசியில் ஹியூமனிட்டி தான். ஓகேயா, ஸோ நம்ம பீப்புளை வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு கோவம் வருது. நம்ம இந்த திப்புவோட பிரின்ஸை வந்து எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சொல்கிறாங்க. But Lieutenant Colonel Marriott resisted the attempt of dragons to kill Tipu's son.
பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்னல் மேரியட் வந்து இல்லை திப்புவோட பசங்களை கொல்லலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் கிளர்ச்சியாளர்கள் எல்லாருமே ஸ்லாட்டர் பண்ணிட்டாங்க. ஓகேயா, எல்லா சோல்ஜர்ஸ் யாரெல்லாம் இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்களோ எல்லாருமே ஸ்லாட்டர் பண்ணிட்டாங்க. பட் திப்புவோட பசங்களை வந்து அவங்க ஒன்றும் பண்ணலை. அக்கார்டிங் டு ஜே பிளாக்கிஸ்டன் அண்ட் ஐ விட்னஸ் டு கில்லஸ்பீஸ் அட்ராசிட்டி more than 800 bodies were carried out of the fort. பிளாக்கின்ஸ்டன் இவர் பார்த்தோம் இல்லையா, இவர் என்ன பண்ணுறாரு, கில்லஸ்பி கூட வந்த ஒரு ஆஃபீஸர் தான். இவர் தான் என்ன பண்ணுறாரு, கில்லஸ்பி என்ன விஷயங்கள்லாம் பண்ணார், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் பண்ணார் அப்படிங்கிறத கண்ணால் பார்த்தவர். அவர் என்ன சொல்கிறாரு, 800 பாடிகள் எடுத்தாங்க சரியா அந்த ஃபோர்ட்டில் இருந்து. விஜே வில்சன்ஸ் எஸ்டிமேட் 378 were jailed for involvement in the revolt. 378 பேரை என்ன செஞ்சுருக்காங்க, சிறையில் அடைச்சிருக்காங்க. 516 were considered implicated but not imprisoned. 516 பேர் இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பட் இவங்களை வந்து சிறையில் போடலை. Based on depositions before the court of inquiry, the court martial awarded death punishment and banishment to select individuals, which were carried out by the commanding officer of Vellore on September 23rd September 1806. இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, விசாரித்ததில் இந்த கிளர்ச்சிக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஓகே, டெத் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது. மற்ற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ப்ரிசனில் போடுறாங்க. அப்படி இல்லை சின்ன சின்ன மைனரான விஷயங்களை ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டுறாங்க. ஓகேயா, ஏன்னா ஜெயிலில் போட்டதுக்கு இடம் கிடையாது, அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய பீப்புளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வழியும் கிடையாது. 1st Battalion of 1st Regiment blown from a gun. யாரெல்லாம் கொன்னாங்க, யாரெல்லாம் இறந்தாங்க அப்படிங்கிறத இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ இது வந்து என்னென்னா இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபோ, இந்த மாதிரி இருந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கான ஒரு இன்ஃபோ தான். இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க அவசியம் இல்லை. நம்ம இந்த பார்த்த பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும் பார்த்துக்கணும். இங்கே ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, வெள்ளூர் ரிவோல்ட் நடந்திருக்கு இல்லையா, இதில் முதல்ல பலியான இல்லைன்னா கொல்லப்பட்ட ஒரு ஆங்கில அதிகாரி யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பர்சன் மேஜர் கூட்ஸ், இவர் தான் சரியா. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட், இதை வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இவரை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வெள்ளூர் ரிவோல்ட்டை வந்து முழுக்க ஒடுக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் கில்லஸ்பி தான் சரியா. கில்லஸ்பியோட படைகள் தான் என்ன செஞ்சது, இம்மிடியட்டாக ஃபோர்ட்டுக்கு வந்து நடந்த எல்லா பிரச்சனைகளுமே ஒடுக்குச்சு. ஓகே, ஸோ வெள்ளூர் ரிவோல்ட் நடந்துட்டு இருக்கும்போது மெட்ராஸோட கவர்னராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிக். இந்த 3 ஃபேக்ட்டும் இம்பார்ட்டன் ஆனது, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஒரு மேஜராக ஒரு புரட்சி நடக்குது இல்லை கலகம் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் மெட்ராஸ் அது எந்த பகுதியில் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே, வெள்ளூர் ரிவோல்ட் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் நடந்தனால மெட்ராஸோட கவர்னர் யார் அப்படின்னு பார்த்துக்கணும். அண்ட் அந்த டைமில் கவர்னர் ஜென்ரலாக யார் இருந்தாங்க மொத்த இந்தியாவுக்கும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிக். ஓகே, அண்ட் லேட்டர் வந்து இவரே கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாவும் வருவாங்க. நம்ம அதை வந்து அப்புறம் பார்க்கலாம். Colonel Gillespie is said to have brought the fort under the possession of the English in about 15 minutes. 15 நிமிஷத்தில் மொத்த கண்ட்ரோலும் கில்லஸ்பி கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Colonel Harcourt, commanding officer at Balajabad, was appointed to the temporary command of Vellore on July 11. July 10 தான் என்ன இவ்வளோ கிளர்ச்சிகளே நடந்திருக்கு. 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது, கிட்டத்தட்ட என்ன செஞ்சுட்டாங்க 10-11 மணிக்கெலாம் முடிச்சுட்டாங்க. ஸோ இங்கே வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் வீக்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுக்கிறதா இல்லை பிரிட்டிஷ் பீப்புள் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு எடுக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியலனாலும் பிரிட்டிஷ் பீப்புளோட கம்யூனிகேஷன் தான் இந்த இடத்துல பேசியிருக்கு. ஓகேயா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு புரட்சி நடக்குது அப்படின்னு வெளியே தெரியவும் இம்மிடியட்டாக வெளியிலேருந்து பிரிட்டிஷ் ட்ரூப் சரியா, கில்லஸ்பி அப்படிங்கிற ஒரு வெள்ளூர் ஃபோர்ட்டில் இல்லை, நமக்கு தெரியும் தானே, அவர் வெளியிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கவும் வந்தவர் தான். ஸோ அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இதுதான் என்ன அவங்களோட இந்த சக்ஸஸ்க்கு காரணம். அண்ட் நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா ஒரு தெளிவான பிளான் இல்லாமல் போயிடுச்சு. ஓகேயா, அண்ட் இதோட லீடர் வந்து என்ன செய்யலை இல்லை அப்படின்னா இங்கே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நம்ம சைடில் நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வச்சாலும் இது வந்து நமக்கு ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு அவேக்கனிங் மாதிரி நம்ம வந்து என்ன செய்யலாம், பிரிட்டிஷ் பீப்புளை வந்து அப்போஸ் பண்ணலாம். அண்ட் நம்மக்கிட்ட கிரீவி இருக்குது, வெஞ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து இந்த வெள்ளூர் ரிவோல்ட் வந்து காட்டியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம வந்து
ரிவோல்ட்டு, ரெபலியன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டேர்ம்குள்ளக்க நம்மளோட கிளர்ச்சிகளை வந்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஒடுக்கிடுவாங்க. ஓகேயா? ஏன்னா நம்ம எப்போவுமே நமக்கு தெரியும் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களால எழுதப்படுறது தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய புரட்சி, ஒரு பெரிய வார், பேட்டில் அப்படின்னு சொன்னால் அது இங்கிலீஷ் பீப்புளுக்கு என்னது அப்படின்னா ஒரு இழுக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இது ஜஸ்ட்டு கிளர்ச்சி தான், இது வந்து ஒரு ரெபலியன் தான், ஒரு கலகம் தான். சோல்ஜர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, ஜஸ்ட் அவங்க வந்து ரெபல் பண்ணாங்க, நாங்கள் வந்து அப்போஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ரெபலியன் இல்லைனா ஒரு கலகம் அப்படிங்கிற மாதிரி சின்ன டேர்முக்குள்ளக்க நம்மளோட புரட்சியை வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அடக்கிடுவாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து பிரிட்டிஷோட ரெக்கார்ட்ஸில் இந்த மாதிரி சின்னதாக காட்டியிருக்காங்க. இது நம்ம ஓவர் எக்ஸாஜரேஷனாக இல்லாத மாதிரி இருக்குது. நம்மளோட அந்த போராட்டத்தோட சென்ஸ் என்ன அப்படிங்கிறத காட்டலை அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி முடிச்சிட்டாங்க. எப்போவுமே பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னா நமக்கு எதிராக இவ்வளோ பெரிய கிளர்ச்சி நடந்திருக்கு, அதில் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, நம்ம சைடு வீக்காக இருக்குது அப்படிங்கிறத காட்டிக்க மாட்டாங்க. ஸோ எப்போவுமே ரெக்கார்டை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு சாதகமாக எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே அகெயின் வாலாஜாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கர்னல் தான் என்ன செய்கிறாங்க, வெள்ளூர் ஃபோர்ட்டுக்கு இம்மீடியட்டாக கமாண்டர் ஆகிறாரு. 1806 and clamped martial law. It was believed that the prompt and decisive action of Gillespie put an end to the dangerous confederacy and had the fort remained in the possession of the insurgents but a few days. They were certain of being joined by 50,000 men from Mysore. ஸோ இப்போ இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, கில்லஸ்பியோட முயற்சியால் தான் ஒரு பெரிய சதி திட்டம் வந்து வெளியே வந்திருக்கு. ஏன்னா இவர் தானே கண்டுபிடிக்கிறாரு, மைசூரில் இருக்கக்கூடிய இந்த பிரின்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு பாளையக்காரர்களையும் சரி ரெபலியன்ஸையும் சரி கூட்டிணைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானை வந்து இவர் தான் போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிய வருது. அண்ட் கில்லஸ்பியால் தான் இந்த சதி திட்டம் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து புகழ்கிறாங்க. பட் தி obnoxious regulations to which the soldiers objected were withdrawn. The Mysore princes were ordered to be sent to Calcutta. இப்போது என்ன செஞ்சுட்டு ஒரு வழியாக அந்த ரெபலியன் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, அந்த வெள்ளூர் ரிவோல்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எது இந்த கிளர்ச்சிக்கு இம்மிடியட் காசாக இருந்துச்சோ அதை வந்து எடுத்துக்கிறாங்க. எது அந்த யூனிஃபார்மில் கொண்டு வந்த ரெகுலேஷன், சரியா? ஸோ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, வேண்டாம், இதை நம்ம என்ன செய்வோம், எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம், இதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது, ஸோ வேண்டாம் அப்படின்னு விட்டுறாங்க. அண்ட் மைசூர் பிரின்சஸ் இந்த ஃபோர்ட்டில் இருந்தது இன்னொரு பெரிய தலைவலி. ஏன்னா இவர் தான் என்ன செஞ்சுருக்காரு, எல்லா கிளர்ச்சியாளர்களையும் ஒன்றிணைத்து இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியவும் இவரை கல்கட்டாக்கு மாற்றுறாங்க. சரியா? மொத்தமாகவே சவுத்தில் இருக்கக்கூடிய இவரை மொத்தமாக இடம்பெயர வச்சு கல்கட்டாக்கு கொண்டு போய் போட்டுடுறாங்க. ஆஸ் அக்கார்டிங் த கமிஷன் ஆஃப் என்கொயரி, their complicity would not be established. They were removed from Vellore on 20th August 1806. The higher tribunals of the home government held the chief authorities of Madras, namely the governor, commander-in-chief, and the deputy adjutant general, responsible for the bugling and ordered their recall. என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ பெரிய கிளர்ச்சி ஒன்று நடந்திருக்கு, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் இன்சார்ஜாக இருந்த எல்லாரு மேலேயும் விசாரணை வந்து பாயுது. ஓகேயா? ஏன்னா இது வந்து இம்மிடியேட்டாக நடந்திருக்கு அப்படின்னாலும் பிளான் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த பிளானை நீங்கள் கவனிக்கலை, இவ்வளோ பெரிய விஷயம் உள்ளே நடந்துட்டு இருக்கிறத நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் என்கொயரி போடுறாங்க. வெள்ளூர் had its echoes in Hyderabad, Walajabad, Bangalore, நந்திதுர்க், பாளையங்கோட்டை, பெல்லாரி அண்ட் சங்கரிதுர்க். இப்போது என்ன நடக்குதுன்னா, இங்கே இந்த மாதிரி ஒரு ரிவோல்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது இது ஃபெயிலியர் தான். ஓகே, ஃபெயிலியராக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளுக்கு இது வந்து ஒரு சோர்ஸாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கிளர்ச்சி நடந்திருக்கு, இவங்க இத்தனை பிரிட்டிஷ் பீப்புளை கொண்டிருக்காங்க, இவ்வளோ நாள் கோட்டையை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கிட்டத்தட்ட கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்ன செய்யுதுன்னா பரவுது. சரியா? இந்த விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துக்காக பரவுது. நம்மளும் இதே மாதிரி பிரிட்டிஷ் பீப்புளை என்ன செய்யலாம், அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே சோல்ஜர்ஸ் வந்து கிளம்புறாங்க. And all the forebodings of Great Rebellion of 1857. If the word cartridge is substituted by cockade, and Bahadur Shah Nana Sahib could be read for Mysore Prince. ஸோ இதே தான் எக்ஸாக்டாக
1857 ரிவோல்ட்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வேர்ட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். காக்கேட்டுக்கு பதிலாக காட்ரிட்ஜ் அப்படின்னு வரும். இங்கே மைசூர் பிரின்சஸ் தான் இந்த கிளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே பகதூர் ஷாவும் நானா சாஹிப்பும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. சரியா, எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் 1857 ரிவோல்ட் இருக்கும். நம்ம அது வரும்போது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரெபாலியன். சரியா, சோல்ஜர்ஸ் செய்த கிளர்ச்சிகள், பாளையக்காரர்களும் சோல்ஜர்ஸும் செஞ்ச கிளர்ச்சிகளை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பெசன்ட், அதாவது விவசாயிகள் எந்த மாதிரி பிரிட்டிஷ் பீப்புளோட ரூல்ஸை வந்து எதிர்த்தாங்க, எந்த மாதிரியான ரெசிஸ்டன்ஸை காட்டினாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.